நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மகன் கண்முன்னே மனைவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? நெல்லை மேலப்பாளையம் பீடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவரது மனைவி 40 வயதான மாரியம்மாள். செல்வகுமார் வெல்டிங் பணி செய்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள், ஒரு மகள் என 3 குழந்தைகள் உள்ளனர். நெல்லை பீடி காலனி பகுதியில் இவர்கள் வீடு ஒன்றை கட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவி இடையே கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட மனக்கசப்பில் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அவ்வப்போது செல்வகுமார் மனைவியை தேடி வந்து தகராறு செய்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் சம்பவத்தன்று பிள்ளைகள் இருவரையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு தனது பணிகளை செய்து கொண்டிருந்தார் மாரியம்மாள். அப்பொழுது வழக்கம் போல் வீட்டிற்கு வந்த செல்வகுமார் மாரியம்மாளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகி உள்ளது. அப்போது வீட்டுக்கு வந்த மூத்த மகன் இருவரையும் தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் எதையும் கேட்கும் மனநிலையில் இல்லாத செல்வகுமார் ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏற அருகில் இருந்த கத்தியை எடுத்து மாரியம்மாளின் வயிற்றில் குத்தி உள்ளார். சிறுவனான அவரது மகன் அவரை தடுக்க எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. இந்த சம்பவத்தின் போது சிறுவனுக்கும் தாடையில் காயம் ஏற்பட்டது. இரத்த காயங்களுடன் மாரியம்மாள் நிலை குலைந்து கீழே விழுந்தார். செல்வகுமார் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். அதிர்ச்சியில் உறைந்து போன சிறுவன் அக்கம்பக்கத்தில் தகவல் தெரிவிக்க அவர்கள் உடனடியாக ஓடி வந்து மாரியம்மாளை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே மாரியம்மாள் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்த மேலப்பாளையம் போலீசார் கொலை நடந்த இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பியோடிய செல்வகுமாரை தேடி வருகின்றனர். மேலப்பாளையம் பகுதியில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 2 கொலைகள் நடந்திருப்பதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகிறது.